கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் ஓட்டு எல்லாருமே வந்துட்டு டிஎம்கேக்கு மட்டும் தான் போடணும் அப்படின்னு சொல்லி நேற்று நடந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் நிறைய பேர் பேசியிருக்காங்க. முதல்வர் அவர்கள் கூட இன்டெரக்டாக வந்து பேசியிருக்காரு. ஸோ வந்து இது பிஜேபி வந்து இந்துக்கள் எல்லாரும் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்கிறது வந்து மதவாத அரசியல் அப்படின்னா இதுக்கு பேர் என்னது அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் டிஎம்கே சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து மத நல்லிணக்கத்துக்காக நடத்தப்பட்ட ஒரு செலிப்ரேஷனு. அங்கே வந்து ஒரு சாமியார் வந்தும் ஒரு முஸ்லீம் வந்தும் எல்லா மதத்தினரும் வந்து அந்த செலிப்ரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இது வந்து மக்கள் மத்தியில் யூனிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இந்த நாம் தமிழர் அப்புறம் தாவேக்காவோட சைட்லேருந்துலாம் என்ன விமர்சனங்கள் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த 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 மெஜாரிட்டி வர்சஸ் மைனாரிட்டி இந்த ஃபைட் இருக்குல்ல, இந்த கம்யூனல் நரேட்டிவ் இருக்குல்ல, இந்த நரேட்டிவ் வந்துட்டு உயிரோட வச்சிருக்கிறதுனால பிஜேபிக்கு மட்டும் பெனிஃபிட் இல்லை, டிஎம்கேக்கும் இதனால பெனிஃபிட். அப்போ தான் வந்து இங்கே இருக்கிற மக்களை வந்து பயமூர்த்தியே வச்சிருக்க முடியும், அப்போ தான் வந்து எல்லா வாக்குகளையும் இவங்களே பெற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நாம் தமிழர்லேருந்தும் பல பேர் பேசியிருக்காங்க, தாவேக்காவிலிருந்தும் பல பேர் பேசியிருக்காங்க. பேசிக்காக இப்போ விஜய் அவர்கள் வந்து அவங்களோட ஸ்டான்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த மதம் ஜாதிலாம் வந்து தள்ளி வச்சிருங்க, ஒருத்தனை வந்து கேரக்டரை பார்த்து நீங்கள் வந்து என் பின்னாடி வரீங்கன்னா எனக்காக வாங்க, நான் நல்லவனான்னு பார்த்து வாங்க, என்னோட இன்டென்ஷன்ஸ்க்காக வாங்க, நான் நல்லது செய்வேன் நம்பிவாங்க, என்னோட ஜாதியை பார்த்தோ மதத்தை பார்த்தோ வராதிங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களும் பேசியிருக்காரு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து அவரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காரு. இந்த மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு சொல்கிறதே தவறு, இங்கே வந்து தமிழர்கள் அனைவரும் மெஜாரிட்டி, தமிழ்நாட்டில் தமிழர்கள் மெஜாரிட்டி, தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். அப்போ வந்து அதுக்குள்ளே வந்துட்டு நீ இந்த ஜாதி இந்த மதம் இப்படின்னு சொல்லி நீ தமிழர்களை பிரிக்கிற வேலையை நீ பார்க்காத, தமிழர்கள் எல்லாரும் ஒன்றாகனா தான் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்களோட ஸ்டான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டி சொல்வது தவறு அப்படின்னு சீமான் சொல்வது போலும், இல்லை இந்த ஜாதி மதம்லாம் தவறு அப்படின்னு சொல்கிற மாதிரி விஜய் சொல்வது போலும் நினைக்கிறீங்களா? இல்லை மத நல்லிணக்கத்தை வந்து டிஎம்கே வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க, இது வந்து பிஜேபி கிட்ட வந்து தமிழ்நாட்டை வந்து இவங்க தான் காப்பாற்றுறாங்க, எல்லா மதத்தினரும் ஒன்றாக இருக்கிறதுக்கு டிஎம்கே தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ ப்ளீஸ் டூ கமெண்ட். அண்ட் ஐ மீன் நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, உலகம் வந்து எங்கேயோ போயிட்டுருக்குங்க. ராக்கெட்டுக்கு சயின்ஸ் மார்ஸுக்கு வந்து ராக்கெட் விட்டுட்டுருக்காரு எலான் மஸ்க்கு, ஏஐ வருது, ரோபோட்ஸ் வருது. அடுத்து 30 லட்சம் ரூபாய்க்கு வந்து டெஸ்லா ரோபோட்ஸ் வந்து இன்னும் 5 வருஷத்தில் வரப்போகுது. 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரோட விலை தான் ஒரு ரோபோட், உங்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு ரோபோட்டு. ஏஐ தொழில்நுட்பம் எவ்வளோ வளர்ந்துட்டுருக்கு, உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு. ஸோ வந்து இந்த இதுலேயே நம்ம வந்து யோசித்து இதிலேயே கிளறி இது பண்ண வேணாம். ஸோ நிறைய பாருங்கள், நிறைய படிங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ என்ஜாய் யுவர் லைஃப் அண்ட் ஹேவ் ஃபன். ஸோ மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். வரப்போகிற 2026 அனைவருக்குமே வந்து கிரேட் இயராக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.